வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு அண்மையில் 17 லட்சம் பெண்களை இத்திட்டத்தில் கூடுதலாக சேர்த்தது. இருப்பினும் இன்னும் சில ஆயிரம் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு இன்னொரு முறை விண்ணப்பிக்க அரசு வாய்ப்பு வழங்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, விண்ணப்பத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் பலர் மேல்முறையீடு செய்ய அரசு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் அண்மையில் கொடுத்த விளக்கத்தில், தகுதி இருந்தும் தங்களின் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என கருதினால் வருவாய் கோட்டாட்சியிடம் முறையிடலாம் என தெரிவித்தனர். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வெப்சைட் பக்கத்திலும் முறையிடலாம் என அரசு அறிவித்துள்ளது. இம்முறை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் தெரிவிக்கலாம் என அதில் கூறியுள்ளது. ஏன் எனக்கு பணம் வரவில்லை என கேட்டு விண்ணப்பிக்க முடியும். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட பலருக்கு இத்திட்டத்தில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற மெசேஜ் வரவில்லை. ஆனால் விண்ணப்பிக்கும் போது கொடுத்த வங்கி கணக்கில் மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் கிரெடிட் ஆகி இருக்கிறது. எனவே தங்களுக்கு பணம் வரவில்லை, மெசேஜ் வரவில்லை என நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருமுறை வங்கி கணக்கில் பணம் வந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமைத்தொகை வெப்சைட்டில் இன்னொரு மாற்றம் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், முன்பு தகுதியில்லாத பெண்கள் யாரேனும் இந்த திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டதை அறிந்தவர்கள் இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் புகார் தெரிவிக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த ஆப்ஷனை தமிழ்நாடு அரசு இப்போது நீக்கிவிட்டது. தகுதியில்லாத பெண்கள் குறித்து பொதுமக்கள் ஆன்லைனில் புகார் தெரிவிக்க முடியாது. அவரவர் விண்ணப்பங்களை குறித்து மட்டுமே முறையீடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.